ஷேப். இந்த திலகம் ஷேப்பில் இந்த ஒரே ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக வரணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்படி எங்கேயாவது ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் பண்ணி விடுங்க. இந்த திலக ஷேப் சுற்றி ஒரு இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து நார்மலாக கொடுங்க. இந்த மாதிரி அந்த கர்வ் மாதிரி அந்த பொசிஷன் வளையிற இடத்துலலாம் கொஞ்சம் மீடியம் குட்டியாகவே போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த கர்வே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அது வந்து அந்த கர்வ் வந்து வளைஞ்சு வராது, அது சைடில் ஒரு மாதிரி போகும். இந்த கர்வான பிளேஸ் குட்டி குட்டியாக போட்டதுனால அந்த திலகம் ஷேப்பே கொஞ்சம் நல்லா அழகாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அந்த கர்வ் பொசிஷன் வர இடத்துல கொஞ்சம் குட்டியாக போட்டு பாருங்களேன், உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஷியேட் தெரியும் எப்படி வருது எல்லாம். இப்போ இந்த எட்ஜு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், எட்ஜு வரைக்கும் போயிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைரெக்ஷனில் போகணுமா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இழுத்தோம்னா இங்கே லாக் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இப்போ அந்த பொசிஷன் தெரிஞ்சிருச்சா, எப்படி குட்டியாக வருது, அது பார்க்கவே எவ்வளோ அழகாக அந்த எட்ஜு பாயிண்ட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அந்த எட்ஜு தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த எட்ஜு தான் முக்கியம். அந்த முடிக்கிற இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் குத்திட்டிங்கன்னா கேப் இருக்காது. அதாவது ஸ்டார்ட் பண்ண இடம் எண்டான இடமும் ரெண்டும் தனித்தனியாக தெரியாது, சேமாக ஒரே மாதிரி தெரியும். ஸோ நார்மல் எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்க்கவே பாருங்களேன் எப்படி இருக்குது திலகம் ஷேப். கிளாத்